வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடடே இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்குங்க. அப்படி என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களே, அவங்க இருந்து ஒரு பக்கம் வெண்பா குட்டி வீட்டை விட்டு வந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. தெரிய வந்துட்டு அவங்க சும்மா இருப்பாங்களா, வெண்பா குட்டியை தேடின்னு போகிறாங்க. வெண்பா குட்டி ஏன் மல்லியம்மா என்னை விட்டுட்டு போனீங்க, எதுக்காக விட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. உடனே இதுக்கு மேலே என்னை தேடி நீ வரக்கூடாது, எங்கேயுமே நீ வரக்கூடாது, உன் கையில் காலில் உளுந்து கேட்குறேன், நீயா வீட்டுக்கு போயிரு அப்பா கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கையெடுத்து கும்பிட்றாங்க. ஏன் வெண்பாம்மா வெண்பாந்து ஏன் மல்லியம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, என்ன உங்களுக்கு பிடிக்காதா, உன்னை எனக்கு பிடிக்கும், அது வேறு விஷயம், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, புரிஞ்சுக்கோ, நீ போய் சந்தோஷமாக இருக்கும் வாழ்க்கையில், என் அண்ணனை மீறி என்னால் எதுவுமே பண்ண முடியாது, நஷ்டம் துக்கம் துயரம், நான் இல்லைனா உனக்கு சின்ன பொண்ணுமா உனக்கு சொல்லி புரி வைக்க முடியுது, கையெடுத்து கும்பிட்றேன், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இனிமேல் எங்களுக்கு நீ தேவையில்லை மல்லியம்மா, நீங்களும் அம்மா மாதிரி தான் சுயநலம் முடிச்சவங்க, நீங்கள் இனிமேல் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அந்த இடத்துலேருந்து ஓடுறாங்க ஒரு பக்கம் அழுந்துனே. உடனே அந்த இடத்துல நம்ம தலைவன் ஒரு பக்கம் வேறு லெவலில் மாச விஜயை வந்துடுறாரு. வந்து தான் பொண்ணை தானே அவரை அழைச்சின்னு போகிறாரு. இதுக்கு மேலே என் பொண்ணை நான் இங்கே விட மாட்டேன், என்னை மன்னிச்சிரு இங்கே அனுப்புறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் விஜய் சார், பொண்ணை கூட பார்த்துக்காம உங்களுக்கு என்ன சார் கலத்துற வேலை, ஒழுங்காக பொண்ணை கூட பார்த்துக்க முடியாதா, ஏன் இந்த மாதிரியெல்லாம் இருக்கீங்க, என்ன தான் துரத்தி அடிச்சிட்டிங்க, அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி துக்கப்படுத்தி திரும்ப பார்க்க வந்த என்ன பார்க்கவும் விடலை, இப்படியெல்லாம் பண்ணின்னு இருக்கேன், நீங்கள் எதுக்காக இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறீங்க, சொன்னால் புரியவும் மாட்டேன் உங்களுக்கு, நான் என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. விஜய் என்னன்னு சரி என்னை மன்னிச்சிரு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கூட்டின்னு போயிடுறான் வெண்பாவை. ஆனால் வெண்பா இருந்துன்னு மல்லியம்மாவுக்கு ஏதோ பிரச்சனைப்பா, அவங்க வீட்டில் ஏதோ பெரிய பிரச்சனை போயின்னு இருக்காட்டுங்குது. அவங்க அண்ணன் கான்செப்ட் ஏதோ எடுத்தாங்க, உடனே இதாகிட்டாங்க, நம்மளால் மல்லியம்மாவுக்கு நிறைய பிரச்சனை வந்துக்கிறாட்டுங்குது. நான் சின்ன பொண்ணாக இருந்தாலும் எனக்கு இது புரியுதுப்பா, நீங்கள் எதுக்கும் போயிட்டு கேளுங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு எடுத்து உரைக்கிறாங்க. இதை கேட்டதும் ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்க தோணுது நம்ம தலைவனுக்கும். சரி ஓகே, ஊருக்குள்ளே போய் விசாரிக்கலான்னு ஊருக்குள்ளே போய் விசாரிச்சா அந்த பொண்ணு, அப்போ அந்த பொண்ணு ஒரு எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியலப்பா, ஐட்டம் கேஸுப்பா, யாரோ போயிட்டு சென்னையில் அவங்களுடைய 1 வருஷ கான்ட்ராக்டில் அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டு சம்பளத்துக்கு கல்யாணம் பண்ணிருப்பா, இந்த மாதிரியெல்லாம் யாரானா பண்ணுவாங்களா சொல்லு, சரியான மானங்கெட்ட பொண்ணு, இந்த பொண்ணை பார்த்து எங்கள் வீட்டு பொண்ணாலும் கெட்டுருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டாங்க அந்த குடும்பத்தோட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யோ நீங்கள்லாம் மனசுனுங்க தான், என்ன பிரச்சனை என்ன ஏது என்ன மேட்ச்சு எதுவுமே தெரியாமல் இந்த மாதிரியெல்லாம் பேசுறதுக்கு எப்படியும் அவங்களுக்கு தோணுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நிறைய கிளின்னு கிழிச்சு விட்டுறாரு. இதுக்கப்புறம் அந்த பெரிய ஆளுங்கெல்லாம் வாயை மூடிட்டு ஒரு பக்கம் பொத்திக்கிட்டு சைலண்டாக இருக்க போகிறாங்க, எதுவுமே பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சின்னு இருக்கீங்க. அதுதாங்க இல்லைங்க, இதுக்கு மேலே தான் அவங்க வந்து தாம் தூம் தடாலடி டூம் டூம் தடாலடின்னு பேச போகிறாங்க. இதெல்லாம் கேட்டு நாம் ஒரு பக்கம் என்னத்துக்கு இந்த மாதிரி பேசுகிறாங்க ஒன்றும் புரியலே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் ரொம்பவே ஆச்சரியத்தில் மூடி போய் இருக்க போகிறோம். சரி பார்ப்போம் இன்னும் என்னென்ன நடக்க போகுது, இன்னும் எவ்வளோலாம் வேலை காட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பட்டான்னு தெரிய போகுது. சரி இது கூடவே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுதுங்க. அப்படி என்னடா நடக்க போகுது, ஏதுடா நடக்க போகுது, நீ சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆர்வமாக கேட்க வரைக்கும் சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. அது ஒன்றும் இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் விளையாவரையாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.